அடுத்து நமக்கு அறிவியல் பூர்வமான நவீன விஞ்ஞானத்தோடு வானியல் அடிப்படைகளை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தமிழ்நாடு மாநில அஸ்ட்ரோ சயின்ஸ் சொசைட்டியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய முனைவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நமது மாவட்ட தலைவர்கள் நினைவு பரிசையும் நினைவு கேடயத்தையும் வழங்கி கௌரவிக்கிறார்கள். நீங்கள் வருகை தந்து எங்களை சிறப்பித்ததற்கு எங்களின் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குலு தக்பீர், அல்லாஹு அக்பர். நினைவு பரிசையும் நிசாமுத்தீன் யூசுஃபி ஹஜரத் அவர்கள் எழுதிய நோன்பு 3 கோணங்களில் என்கிற அந்த புத்தகம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக பிறை சம்பந்தமான விஷயம் இருப்பதனால் அவர்கள் அதையும் படிப்பதற்கு பொருத்தமான விஷயம், வானியல் சார்ந்த விஷயம் அது. எனவே அவர்களுக்கு இந்த புத்தகம் வழங்கப்படுகிறது. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் மிக அருமையான முறையில் வானியல் யதார்த்தங்களை நமக்கு புரிய வைத்த தமிழ்நாடு மாநில வானியல் அஸ்ட்ரானமி சயின்ஸ் சொசைட்டியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கே எழிலன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு நினைவு கேடயம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாம் எங்கள் நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்தமைக்காக உங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். குலு தக்பீர். நினைவு பரிசும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சூரிய சுழற்சி, சந்திர சுழற்சி, அது காலத்தினுடைய கடிகாரம். எனவே இங்கே வருகை தந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கு கடிகாரமே பரிசாக வழங்கப்படுகிறது. இந்த பயிலரங்கத்தினுடைய அடிப்படையே கடிகாரம், சூரிய காலண்டர், சந்திர காலண்டர். எனவே கடிகாரம் ஆய்வாளர்களுக்கும் பயிற்றுனர்களுக்கும் மாத்திரமல்ல, பங்கேற்பாளர்களுக்கும் இருக்கிறது. காத்திருந்து வாங்கி செல்லலாம். அடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக அதிக பங்களிப்பு செய்யவிருக்கிற இளம் வானியல் ஆய்வாளர், வானியல் பேராசிரியர். அதில் நாங்கள் வானியல் பேராசிரியர்னு போடலான்னு நினச்சோம். அப்போ அது தமிழ்நாட்டில் ஒரு புது பிரச்சனையை உண்டாக்கிட கூடாத. அவங்க மதரசாவில் பேராசிரியர், அரபிக் கல்லூரி பேராசிரியர் அப்படின்னு சொல்கிறது தான் பழக்கம். ஷேக் மொயினுத்தீன் ஹசரத் அவர்களை நாங்கள் வானியல் பேராசிரியர் அப்படின்னு தான் ஹசரத் போட சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வானியல் பேராசிரியர் என்று போடலாம் என்று நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இளம் வானியல் பேராசிரியர் ஹசரத் நிசாமுத்தீன் யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கு நினைவு கேடயம் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. குலு தக்பீர். ஹசரத் அவர்கள் தங்களை போன்ற இளம் ஆலிம்களை அந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்க வேண்டும். அதற்கு ஹசரத் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இளம் ஆலிம்கள் அந்த துறையிலே இன்னும் அதிக ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு கற்க வர வேண்டுமாய் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அன்பு அழைப்பு கொடுத்து இப்பொழுது ஹசரத் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஹசரத் அவர்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துவார்கள். இன்ஷா அல்லாஹ் பாங்கு நேரத்தில் சொல்லப்படும். அதற்கு பிறகு ஜமாஅத் 1:30 நடைபெறும். அதற்கு பிறகு உணவு இடைவெளி. அதுவரையிலும் ஹசரத் அவர்கள் தொடர்வார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகும் மதிய இடைவெளிக்கு பிறகும் கூட ஹசரத் அவர்களுடைய தலைப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து கேள்வி பதில், ஃபீட்பேக் எல்லாம் முடிந்து உலமா பெருமக்களுக்கு மதிய உணவு இருக்கிறது. அதற்கு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மதிய இடைவெளிக்கு பிறகு உள்ள அந்த செஷனில் எல்லோருக்கும் கேள்வி பதிலுக்கு பிறகு பங்கேற்பு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்படும். எனவே அன்பு கூர்ந்து வருகை தந்த அத்தனை உலமா பெருமக்களும் நிகழ்ச்சியினுடைய அனைத்து அமர்வுகளிலும் இருந்து சிறப்பித்து செல்லுமாறு அன்போடு ஒரு வேண்டுகோள் வைத்து நிகழ்ச்சி தொடர்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபிஹா சிராஜன் வ கமரன் முனீரா. ஸதகல்லாஹுல் அலீம். திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தக்கூடிய இந்த ஆலிம்களுக்கான வானியல் கலை பயிலரங்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கலையை பொறுத்தவரையிலும் ஃபன்னை பொறுத்தவரையிலும் இந்த அமர்வு என்பது ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக மட்டும்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு நாளில் ஒரு துறையை படித்து முடிக்க முடியாது. பிசிக்ஸ் மற்றும் அஸ்ட்ரானமியை
ஒரு நாளில் படித்து முடிக்க முடியாது. இது ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக, இதை மென்மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உருவாக்குவதற்காக மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறது. அதிலும் மாநில தலைமையினுடைய வழிகாட்டல், மாவட்ட தலைவருடைய உத்தரவுக்கிணங்க செயலாளர் ஜலீல் உஸ்மானி ஹஜ்ரத் அவர்கள் இதற்காக பல தடவை ஃபோனில் தொடர்பு கொண்டாங்க. ஒரு பெரிய துடிப்பு மிக்க இளம் ஆலிம் என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய இந்த பெரும் முயற்சி இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்க முடியாது. அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான கைர் பரக்காத்துகளையும் செய்தல்வானாக. இங்கே எனக்கு சில தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த கலை தொடர்பான சில அறிமுகத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அந்த தலைப்புக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கலையினுடைய நோக்கத்தை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு முன்பாகவே. நம்முடைய நோன்பு, நம்முடைய தொழுகை, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய ஹஜ்ஜு எல்லா கடமைகளும் இந்த வானவியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாரிஃபத்துல்லா, அல்லாஹுவை அறிவது, அதற்கும் மேலாக ஈமான், நம்முடைய அல்லாவை அறிவது என்பது இந்த கலையோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் வானவியல் தொடர்பான இது போன்ற வசனங்கள் குர்ஆனிலே சுமார் 700 வசனங்கள் இருக்குது. 700 வசனங்கள் இல்மு தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹுவை அறிவதற்கும் இது மிகச்சிறந்த கலை என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், மன் அதுரக்க அல் குல்ல, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார் ஒருத்தர். மன் அதுரக்கல் குல்ல, எல்லாவற்றையும் அறிந்து விட்டார். ஆனால் வஃபாத்தஹு அஜாயிபு சமாவாத், வானவியலுடைய ஆச்சரியங்கள் அவருக்கு தப்பி போய்விட்டது என்று சொன்னால் ஃபகத் ஃபாத்தஹுல் குல் தஹ்கீகன், அவர் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் என்ற அர்த்தம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இதில் மாரிஃபத்தை இலாஹி இருக்கிறது. இறைவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, இறைவனை புரிந்து கொள்வதற்கு இந்த மிகப்பெரிய உறுதுணை. இதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கங்கள். அடுத்ததாக நாம் பூமி உருண்டை, இதனுடைய நேர வளையம், இப்படியான தலைப்புகள் இதில் இருக்கிறது. பூமி உருண்டையை பற்றி தெரிவதற்கு முன்பாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிய வேண்டும். பிரபஞ்சத்தை பற்றி, பிரபஞ்சம் என்றால் என்ன? அல் கவுன், யூனிவர்ஸ் என்று சொல்வார்கள். அப்படின்ற என்ன? எதை நாம் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம்? நமக்கு தெரியும் இந்தியாவை பற்றி, பல நாடுகளை பற்றி, பல கோள்களை பற்றி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை புரிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம அங்கே இருக்கிற இடம் என்ஜிஓ காலனியுடைய மஸ்ஜிதுர் ரஹ்மான், இங்கே நம்ம இருக்கிறோம். இந்த என்ஜிஓ காலனி மஸ்ஜிதுர் ரஹ்மான் எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்த லேப்டாப் இருக்குங்க, இதை வச்சு கொஞ்சம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் என்பது தமிழ்நாடு என்கிற ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது, மாநிலத்தில். தமிழ்நாடு என்பது இந்தியா என்கிற ஒரு துணை கண்டத்தில் ஒரு மாநிலம். இந்தியா என்பது 7 பெரும் கண்டங்களில் ஒரு கண்டம். 7 கண்டங்கள் என்பது நம்முடைய இந்தியா என்பது ஆசியா கண்டத்தில் ஒரு நாடு. ஆசியா கண்டம் என்பது 7 கண்டங்களில் ஒரு கண்டம். இந்த 7 கண்டங்களும் இது தவிர உள்ள கடல்கள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பூமி. இதுதான் இந்த பூமி. இந்த பூமி உருண்டை இருக்கிறது இதுதான். இதில் எல்லா நாடுகளும் எல்லா கண்டங்களும் இருக்கிறது. அதே போன்று இதில் கடல்களும் இருக்கிறது. இந்த பூமியை போன்று 9 கோள்கள் அல்லது 8 கோள்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். புளூட்டோ அது கோளுடைய அந்தஸ்தை விட்டும் ஏறத்தாழ விலகி போய்விட்டது. அப்படி 9 கோள்கள் நாம் சொல்லி பழகி இருக்கிறோம். 9 கோள்கள் சேர்ந்து சூரியனை சுற்றுகிறது. சூரியன் என்கிற ஒரு நட்சத்திரம், சூரியன் நம்ம பேர் வச்சிருக்கிறோம். சூரியனும் நஜ்மும் மினன் நுஜூம், அந்த சூரியன் உண்மையில் நட்சத்திரம்தான். இரவு நேரங்களில் வானத்தில் நம்ம எத்தனை நட்சத்திரங்களை பார்க்குறோமோ அது மாதிரி ஒரு நட்சத்திரம் சூரியன். இந்த சூரியன் என்பதை சுற்றி ஓடக்கூடிய 9 கோள்கள், இதுக்கு தான் சொல்கிறோம் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். சூரியனும் அதை சுற்றி ஓடக்கூடிய 9 கோள்களும் சேர்ந்து சூரிய குடும்பம் என்று சொல்கிறோம். இந்த சூரிய குடும்பம் என்ன செய்யுது? அது அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குதா? உலகத்தில் எதுவுமே அமைதியாக சோம்பேறியாக உட்கார்றதில்லை. நம்ம தான் உட்கார்ந்துருப்போம், சோம்பேறியாக இல்லை. இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் சில சமயங்களில், மனித இயல்பு அது. ஆனால் உலகத்தில் எந்த கோள்களும் அமைதியாக இருக்கிறதில்ல, அது இயங்கிக் கொண்டே இருக்குது, இயங்கிக் கொண்டே இருக்குது. இப்படி சூரிய குடும்பமும் அமைதியாக இருக்கல்ல. சூரிய குடும்பம்
அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சூரிய குடும்பம் இருக்கிற இடம் எங்கே? எப்படி என்ஜிஓ காலனி திருநெல்வேலியில் இருக்குதோ அது மாதிரி சூரிய குடும்பம் இருக்கிற இடம் கேலக்ஸி, மில்கி வே என்கிற கேலக்ஸி, பால்வெளி மண்டலம். கேலக்ஸி பால்வெளி மண்டலம் மில்கி வே என்ற கேலக்சிக்குள்ளே இந்த சூரிய குடும்பம் இருக்குது. அப்போ மில்கி வேண்டா என்ன, கேலக்ஸிண்டா என்ன? சூரியன்கிறத ஒரு நட்சத்திரம்னு சொன்னமா இல்லையா? அது மாதிரி கோடானு கோடி நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸி. கோடானு கோடி நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கேலக்ஸி தான் இந்த நட்சத்திர குவியல். அதில் ஒரு நட்சத்திரம் சூரியன், அதுக்கு குடும்பம் இருக்குது. இதை தவிர மற்ற பல நட்சத்திரங்களுக்கும், சுமார் 200க்கும் அதிகமான நட்சத்திரங்களுக்கும் இன்னைக்கு குடும்பம் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸி. இந்த கேலக்ஸி, நம்முடைய கேலக்ஸிக்கு பேர் வச்சிருக்கிறோம் மில்கி வே, பால்வழி மண்டலம். அரபியில் சொல்லுவாங்க அத்தரியக்குல் லபனியா, தர்புத் தபானா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தரியக்குல் லபனியா, லபனியா பால்வழி, பால்வீதி, பால்வழி மண்டலம். இந்த கேலக்ஸி இது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை கேலக்ஸி இருக்குது? இந்த கேலக்சிக்குள்ளேயே கோடானுகோடி நட்சத்திரங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கமெல்லாம் சாயங்காலம் மாலையில் பார்க்குற நட்சத்திரம்லாம் சின்ன சின்னதாக தெரியும், சின்ன சின்னதாக தெரியும். ஆனால் அதெல்லாம் அவ்வளவு பெரியது, கற்பனைக்கு எட்டாதது. நம்ம சூரியன் இருக்குது பூமியை மாதிரி 109 மடங்கு பெருசு. இது ஒரு குளோபை சுருக்கி இங்கே வச்சுருக்கிறோம். பூமியுடைய விட்டம் இருக்குது 12,756 கிலோமீட்டர். இந்த பூமியினுடைய விட்டம் என்று சொன்னால் இங்கிருந்து இங்கு வரைக்கும் உள்ள நீளம், இங்கிருந்து இங்கு வரைக்கும் உள்ள நீளம் 12,756 கிலோமீட்டர். அவ்வளவு பெரிய பூமி. அது மாதிரி 109 மடங்கு பெரியது சூரியன், அவ்வளோ பெரிய சூரியன். நம்ம சூரியன் மாதிரி பல்லாயிரம் மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் இருக்குது நம்ம கேலக்சிக்குள்ளேயும் மற்ற கேலக்சிகள்லையும். அப்படின்ட்டா இந்த கேலக்சி மாதிரி எத்தனை கேலக்சி இருக்குது? நம்முடைய ஒரு கேலக்சி பால்வழி மண்டலம் இது மாதிரி 1,00,000 அல்லது 6,00,000, அது எண்ணிக்கையில் இல்லை. அவங்களுடைய கண்டுபிடிப்பின் அடிப்படையில் ஹெப்பிள் தொலைநோக்கியில் அதிகப்படியான கேலக்சிகளை பார்த்திருக்கிறார்கள். இன்றும் தொலைநோக்கியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சம். அப்படிப்பட்ட பல கேலக்சிகளை கொண்டதுதான் இந்த பிரபஞ்சம், அல் கவுன், யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம். எல்லாம் சேர்ந்தது தான். இது மட்டும்தான் உலகம் இல்லை, இது பூமி உருண்டை மட்டும்தான். இது ஒரு நம்முடைய கால் தூசியில் இருக்கிறத பல லட்சமாக பிரித்த ஒரு பங்கு தான் இந்த பூமி. நம்ம அதைத்தான் பெரிய உலகம். அதனால தான் நம்ம ஹதீஸில் படிச்சிருப்போம், அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் என்பது கொசுவினுடைய ரெக்கைக்கு சமம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவ்வளவு அற்பமானது, ஆக சின்னது, அவ்வளோ பெரிய விரிவான ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக இன்னைக்கு வரையிலும் பார்த்து முடிக்கப்படவே இல்லை. விஞ்ஞானிகளே ஒப்புக்கொள்கிறார்கள், இதுவரையிலும் இந்த பிரபஞ்சத்தில் 45% தான் பார்க்கப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் வெளிச்சம் வந்தால் தான் பார்க்க முடியும். நட்சத்திரம் ஒளியை கொடுத்தால் அது நமக்கு அந்த ஒளி வந்து சேர்ந்தால் தான் அதை பார்க்க முடியும். பார்க்கப்படாத உலகமும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், ஃபலா உக்ஸிமு பிமா துபுசிரூன் வமா லா துபுசிரூன். நீங்கள் பார்க்கும் ஒன்றை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன், நீங்கள் பார்க்காத உலகத்தை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன். பார்க்காத உலகம் ஒன்று இருக்கிறது. இந்த யூனிவர்ஸ், இந்த அல் கவுன் என்பது, இதில் ஒரு வீடியோ போட்டு காட்டுவோம். இப்போ சொன்னதை, அதாவது பிரபஞ்சத்தை பாங்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பாங்கு 12:40 கருது. சரி, நம்ம பாங்கு சொல்லி முடித்த பிறகு அதை போடுவோம். இப்போ இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, இந்த கோள்கள், இந்த பால்வழி மண்டலங்கள், அத்தரியக்குல் லபனியா முதற்கொண்டு இது மாதிரி கேலக்சிகள் எப்படி உருவாச்சு? பொதுவான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தியரி பிக் பேங், அல் இன்ஃபிஜாரு ஷதீத், பெருவெடிப்பு. பெருவெடிப்பின் மூலமாகத்தான் ஏதோ ஒன்று வெடித்து சிதறியது. வெடித்து சிதறியது தான் இங்கே கோள்களாக, நட்சத்திரங்களாக, சூரியன்களாக சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பெருவெடிப்பு கொள்கையைத்தான் இன்று விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனும் ஏறத்தாழ அதற்கு தோதுவான கருத்தை சொல்லி இருக்கிறது. ஒன்று இருக்குதுங்க தியரி, கொள்கை. இன்னொன்று இருக்குது முஷாஹதா, கண்கூடாக கண்டது. கண்கூடாக கண்டது மாறாது, தியரி மாறலாம். ஒரு நேரத்தில் சூரியன் பூமி மைய கொள்கையை சொல்லி கொண்டிருந்தாங்க, அது ஒரு தியரி.
இன்றைக்கி சூரியன் மைய கொள்கைங்கிறாங்க. ஒரு நேரத்தில் பூமியை தட்டைன்னு சொன்னாங்க, இன்றைக்கி பூமியை உருண்டைங்கிறாங்க. அதாவது பூமியில் முதற்கொண்டு நம்ம பால்வெளியை அப்படியே அடுக்கிக்கொண்டே போனோமே கேலக்ஸி வரையிலும், அதை அப்படியே எடுத்துக்காட்டும். முதலாவது பூமி, அந்த தஐஷுஹுனா, இது சூரிய குடும்பம். சூரியன் 9 கோள்கள். இப்பாருங்க, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்குமான தூரம் இது. கொஞ்சம் பேசும்போது போயிடுச்சுன்னா நிறுத்திக்குங்க. ஏன்னா பேக்கில் வாங்க. இது ஃபார்வேர்ட் ஆகுது. இப்போ சூரிய குடும்பம், இது சூரிய குடும்பம் ஒட்டுமொத்தமாக இருக்குது. அதில் இந்த இடத்துல பூமி இருக்குது. மற்ற கோள்கள் மிர்ரீக் செவ்வாய், அஸ்ஸஹரா வெள்ளி, உத்தாரிது புதன், ஜஹல் சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, மற்றதெல்லாம் குறுங்கோள்கள் சம்மந்தப்பட்டது. அடுத்து போங்க. இம்பாருங்க, பூமிக்கும் சந்திரனுக்குமான தூரம் இது. பூமியை விட 4 மடங்கு சிறியது சந்திரன். பூமி 12,756 கிலோமீட்டர் விட்டம் சொன்னால், சந்திரனுடைய விட்டம் 3,456 கிலோமீட்டர். ஞாபகம் வைக்கணும்னு சொன்னால் 3, 4, 5, 6, 3, 4, 5, 6, 3, 4 எத்தனையோ ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுருக்குறோம். 3,456. இது 12,756. 786 ஞாபகம் வச்சுக்கிட்டால் அதை 756ன்னு ஆக்கிடலாம். இப்போ இது மாதிரி 4 மடங்கு சிறியது இது. போங்க, அடுத்து போங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒவ்வொரு கோளும் எவ்வளவு பெரியது நிஸ்பத்தன், அதாவது பூமி இவ்வளவு சின்னதாக இருந்தால் வியாழன் இவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படின்னு காட்டப்பட்டிருக்குது. போங்க. இதுதான் ஆகப்பெரிய கோள் வியாழன். இப்போ சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற பூமி, சூரியனோட ஆக சின்னது தான் இந்த பூமி. அதாவது 109 மடங்கு பெருசு பூமியை விட சூரியன். சந்திரனில் போய் உட்கார்ந்து பார்த்தா பூமி இப்படி தான் தெரியும். எப்படி நம்ம பூமியிலேருந்து சந்திரனை பார்க்குறோமோ அதே மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு அம்புக்குறி காட்டப்பட்டிருக்கு பாருங்கள், அதுதான் பூமி சின்னதாக இருக்குது. மிர்ரீக்கில் இருந்து பார்த்தா, மிர்ரீக் செவ்வாய் கோளில் இருந்து பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி தான் அதில் லேசாக தெரியுது. ஒரு புள்ளி மாதிரி, ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் வானத்தில் தெரியும். கொண்டு போங்க, அடுத்து கொண்டு போங்க. சின்ன புள்ளி இருக்கிற இடம்லாம் பூமி. ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ 4 பில்லியன் மைல் இருக்குது தூரத்தில் அந்த பூமியை காட்டப்படுது, புள்ளி சின்னதாக. ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஓட விடுங்க, அப்படியே கொஞ்சம் ஓட விடுங்க. இம்பாருங்க, இது மாதிரி பல சூரியன்கள் இருக்குது நம்ம கேலக்சியில். இது நம்முடைய சூரியன் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி நஜ்முல் கல்புல் அக்ரப், நஜ்முல் தான் சொல்லுவாங்க, வானத்தில் பார்க்குற நட்சத்திரம் தான். ஆனால் அது உண்மையில் நமக்கு பேர் வச்சுருக்கிறது விளங்குறது சூரியன், ஆனால் உண்மையில் அது நட்சத்திரம் தான். இப்போ நம்ம சூரியன் சின்னதாக இருக்குது, இதை விட பெரிய பெரிய சூரியன்கள் இந்த விண்வெளியில் இருக்குது. போட்டு கொண்டு போங்க, நிறுத்துங்க. இது ஒரு கேலக்ஸி. லாக்கின்ன தில்கல் அஹ்ஜாமல் கபீரத்தி தொத்தபுரு சகீரத்தின் ஜித்தா முக்காரணத்தன் பி ஹஜமி மஜர்ரத்தினா. நம்முடைய கேலக்சியை பொறுத்து இந்த கோள்கள் எல்லாமே ஆக சின்னது, இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆக சின்னது. ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுதான் நம்முடைய கேலக்சியுடைய படங்க, பால்வெளி மண்டலத்தினுடைய படம். இது பால்வெளி மண்டலம் 100,000 சனத்தின் லவ்யா தக்ரீபன், அதாவது இதனுடைய விட்டம் எவ்வளவு, 1,00,000 ஒளியாண்டு தூரம். நம்ம கிலோமீட்டர் கணக்கில் நம்ம என்ன செய்வோம், வித்தியாசப்படுத்திக்கிடுவோம். திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் எத்தனை கிலோமீட்டரு, 150 கிலோமீட்ரு, 200 கிலோமீட்ரு. ஆனால் விண்வெளியில் அப்படி அளக்க முடியாது, கிலோமீட்டரை கொண்டு அளக்க முடியாது. நமக்கும் சூரியனுக்கும் மத்தியில் உள்ள தூரமே 150 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ கிலோமீட்டர் மூலமாக அளக்க முடியாதுங்கிறதுனால ஒளியாண்டுங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒளியாண்டுன்னு என்ன, லைட் இயர் அப்படின்டா ஒளி வேகமாக போகக்கூடியது. இப்போ உதாரணமாக இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. இடி மின்னல்ங்கிறது என்ன, மேகங்கள் உராய்வதின் காரணமாக
ஏற்படக்கூடிய சப்தமும் வெளிச்சமும். அங்கே ஒரே நேரத்தில் தான் ஏற்படுது சப்தமும் வெளிச்சமும். ஆனால் முதல்ல நமக்கு என்ன வருது? சப்தம் வராது, முதல்ல வெளிச்சம்தான் வரும். மின்னல் வெட்டும், பெரிய எந்த அளவுக்கு மின்னல் பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இடி சப்தமும் பலமாக இருக்கும். ரெண்டும் ஒன்றா தான் கிளம்புது, ஆனால் வெளிச்சம் சீக்கிரம் வந்துடுது. லைட்டு கொஞ்சம் வேகமாக வரும். ஒளி ஒரு வினாடிக்கு ஒளி செல்லக்கூடிய வேகம் 2,97,600 கிலோமீட்டர். ஒரு வினாடிக்கு ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடி. கண்மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா அந்த வெளிச்சம் சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். 2,97,600 கிலோமீட்டர். இது ஒரு வினாடிக்கு போகிற தூரம். இப்படியே ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, 12 மாதத்துக்கு எவ்வளோ தூரம் போகும். அதுதான் ஒளியாண்டு தூரம்னு சொல்கிறது. ஒரு ஒளியாண்டுங்கிறது சுமார் 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர். நாங்கள் சுமார் கணக்கு சொல்கிறேன், துல்லியம் அல்ல. 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர். 1 கோடி அல்ல, 2 கோடி அல்ல, 10 கோடி அல்ல, 100 கோடி அல்ல, 1000 கோடி அல்ல, 10,000 கோடி அல்ல, லட்சம் கோடி அல்ல, 9.5 லட்சம் கோடி கிலோமீட்டர் ஒரு ஒளியாண்டுடைய தூரம். அது மாதிரி ஒரு லட்சம் ஒளியாண்டு நீளம் கொண்டது இந்த கேலக்ஸி. அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம கற்பனைக்குள்ளே தான் அதை கொண்டு வர முடியும், வெளியே காட்ட முடியாது. இது நம்முடைய கேலக்ஸி. அடுத்து கொண்டு போங்க. போட்டும். இந்த கேலக்சியினுடைய இடத்துல சூரிய குடும்பம் எங்கே இருக்குது, அதுதான் இங்கே இருக்குது. சூரிய குடும்பம் இருக்கிற இடத்த காட்டுறோம். சூரிய குடும்பத்துக்கும் நம்முடைய கேலக்சியினுடைய மர்க்கஸ் சென்டருக்கும் சுமார் 30,000 ஒளியாண்டு தூரம் இருக்கும். இது ஒரு கேலக்சி. நம்முடைய கேலக்சி இங்கே இருக்குதுங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் தரீக்குல் லபனியா, மில்கிவே. இது மாதிரி நம்ம கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குதுன்னு சொன்னோம். இந்த கேலக்சியுடையது இவ்வளோ சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த கேலக்சி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்கும், கொண்டு போங்க. இப்படி இது எல்லாம் சேர்ந்தது ஒட்டுமொத்த கேலக்சிகளையும் எடுக்கப்பட்ட படம். இது இந்த புள்ளி புள்ளியாக தெரியுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலக்சி. ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளேயும் நட்சத்திரங்கள், கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கும். இதுதான் யூனிவர்ஸ். இதுதான் என்பது பிரபஞ்சம். இது ஒரு உலகம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமி உருண்டை மட்டுமல்ல, இதுதான் உலகம். இப்போ இதை பற்றி அஃப்லாக் வல் அவ்காத் ஹஸரத் அவங்களும் சொல்லி காட்டினாங்க. அல்லாமா கீரனூரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதின கிதாபு. அவர்களுடைய இல்மு என்று தான் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த பெருமையோ இதில் திறமையோ கிடையாது. அவர்கள் கொடுத்த இல்ம், அவர்கள் காட்டிய துணிச்சல், உருவாக்கிய துணிச்சல். இல்லைன்னு சொன்னால் இங்கே நிற்கக்கூட எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு இங்கே நிற்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ, ஏன்னா வயதிலும் இலுமிலும் மூத்த பெரிய உலமாக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஹஸரத் அவர்களுடைய கொடுத்த துணிச்சல் தான் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறது. அல்லாஹ் ஹஸரத் அவர்களுடைய கபரி சொர்க்க பூங்காவனமாக ஆக்குவானாக. இங்கே வந்து ஹஸரத் எழுதியிருக்கிறாங்க இது மாதிரி கேலக்சியை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, டெலஸ்கோப்பை பற்றி எல்லா விஷயங்களும் இருக்குது. இந்த கிதாபை தான் ஹஸரத் அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. சந்திரனை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்க்காத சந்திரன். இது சந்திரனுடைய பார்க்காத பகுதி. முதலாக ரஷ்யா தான் என்ன செஞ்சிச்சு, படம் போட்டு காட்டுச்சு, இதை ஃபோட்டோ எடுத்து காட்டியது. இது நம்ம பார்க்கும் பகுதி. கீழே இருக்கிறது பார்க்கும் பகுதி, மேலே இருக்கிறது பார்க்காதது. இது மாதிரி இந்த விண்வெளியை பற்றி சந்திரனில் அப்பல்லோவின் மூலமாக சந்திரனில் இறங்கும் பொழுது உள்ள விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் விண்வெளியை பற்றி, ஃபலக்கை பற்றி பூரா செய்தியும் இருக்குது. சொல்லப்போனால் இந்த கிதாப் சுருக்கமாக சொல்லப்போனால் தஷ்ரீஉல் அஃப்லாக், மார்தீனி, அதே மாதிரி உம்தத்துல் அதில்லா எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்குது. உம்தத்துல் அதில்லாவுடைய கணக்கு போன்ற விஷயங்கள், தாயிரா அஷராவுடைய விஷயங்கள், தாயிரா அஷராவும் இதில் இருக்குது. அதே மாதிரி உம்தத்துல் அதில்லாவுடைய விஷயங்களும் இருக்குது. மார்தீனி, தொழுகை நேரம் எடுக்கிற மார்தீனி, ருபூல் முஜைப் வச்சு எடுப்பாங்க. அதுவும் எல்லாமே உள்ளடக்கப்பட்ட ஒரு கிதாப் இது. இது இப்பொழுது உள்ள நவீன விஞ்ஞானத்தை குர்ஆனோடு இணைத்து எழுதப்பட்டிருக்குது. எனக்கு அதையெல்லாம் இங்கே விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்ல வந்த முதல்ல பிக் பேங், அது குர்ஆனோடு எப்படி இணையுது, அது ஒரு தியரி, கொள்கை. அந்த கொள்கை இன்றைக்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஏராளமான விஞ்ஞானிகள். இதுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதை குர்ஆனிலே பார்க்கும் பொழுது அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா, அவர்கள் பார்க்கவில்லையா இந்த வானங்களும் பூமியும் ஒட்டி இருந்தது, அதை நாம் தான் பிளந்தெடுத்தோம் அப்படின்னு எல்லாம் குர்ஆனில் சொல்கிறோம். இன்னொரு வசனத்தில் நான் சுட்டி காட்ட மட்டும் செய்கிறேன், விரிவாக சொல்லல. குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். நம்ம எல்லாரும் ஓதுகிற சூரா அன்றாடம். அவுது பிரப்பில் ஃபலக்குன்னா என்ன? அல் ஃபலக், ஃபலக்குன்ற தஃப்சீர்கள் அசுபஹன்னு சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. இல்லைன்னு சொன்னால் லுகாவில் ஃபலக்குங்கிறதுக்கு வெடிப்புண்டு அர்த்தம் இல்லையா? ஃபாலிக்குல் ஹப்பி ஒன்னவா, ஃபாலிக்குல் இஸ்பாஹ், ஃபாலிக்குல் ஹப்பி ஒன்னவா, வித்துக்களை வெடிக்க செய்பவன் ரப்பு, இறைவன். அப்போ வெடிக்குதுன்னு தான் அர்த்தம் அசல்ல ஃபலக்குக்கு. குல் அவுது பிரப்பில் ஃபலக்
ஃபலக்குடைய ரப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா கலக், அந்த வெடிப்பின் மூலமாக எதையெல்லாம் படைத்தானோ அதனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இன்ஃபிஜாரி ஷதீதின் மூலமாக, பிக் பேங்கின் மூலமாக இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம்ங்கிறது உருவாகுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் ரீதியாக ஆயத்துக்களை கொண்டு வந்து சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, பூமியை பற்றி எல்லாம் இதில் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரபஞ்சம் அப்படின்டா இதுதான் அல் கவுன். இதில் நம்ம பூமி உருண்டை அப்படிங்கிறது என்ன? இப்போ இந்த குளோபை பார்க்குறோம், பூமி உருண்டைன்னு இன்றைக்கி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி யாராவது பூமி தட்டுன்னு சொன்னால் அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? பைத்தியம்னு சொல்லுவோம். பூமி தட்டுன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பூமி உருண்டை தான். இப்போ நான் கேட்குறேன், பூமி உருண்டைங்கிறிய இந்த காட்டு தட்டையாக தானே இருக்குது, பூமி உருண்டையா இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு சொன்னால் கேட்குறவனை தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளிப்படையாக பார்த்தால் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு அறிவுபூர்வமான கேள்வி தான் அது. ஆனால் காட்டப்பா, எப்பா நீ பூமி உருண்டைன்னு பார்க்கணுன்னு சொன்னால் 30,000 கிலோமீட்டருக்கு மேலே போகணும்னு சொல்லுவாங்க. ஏன் நான் மேலே போகணும்? இங்கே இருந்து பார்க்க முடியாதா? அடம்பிடிக்க முடியாது. சில இல்மு இருக்கிறது, சில கல்வி இருக்கிறது, அதில் தஹஸ்ஸுஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறவங்க தான் கேட்கணும். டாக்டர் சொல்கிறாரு உனக்கு என்ன வியாதி இருக்குது, அதை காட்டுங்க பார்க்கலாம், சொல்ல முடியாது. ஸ்கேன் பண்ணி பார்ப்பார், அது அவருக்கு தான் தெரியும். ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி, அதே மாதிரி ஆய்வு செஞ்சு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அது அவருக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். எப்போ பூமி உருண்டை 30,000 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டால் தெரியும், நேராக நம்ம பூமி உருண்டை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இங்கே துறை சார்ந்தவர்கள் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், தவறு இருந்தால் சுட்டி காட்டுவார்கள் என்று நினைக்கிறேன். 30,000 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் பூமி உருண்டையை நேரடியாக கண்கூடாக பார்க்க முடியும் என்று சொல்வார்கள். குர்ஆனில் பூமி உருண்டையா தட்டையா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஓப்பனாக எதுவும் பேசப்படலை. ஏன்னா இன்றைக்கே எப்போ பூமி உருண்டையாக இல்லை தட்டுன்னு சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அப்படித்தான் தெரியுது. நீ பாட்டுக்கு பூமி உருண்டைன்னு சொன்னால் அது எங்கே உருண்டையாக இருக்குது? குளோபோ தான் உருண்டையாக காட்டுற, பூமியை பார்த்தா தட்டையாக தானே இருக்குது. அதனால் பூமி உருண்டை என்பதை அல்லாஹு தஆலா ஓப்பனாக தெளிவாக சொல்லலை. சில ஆயத்தில் அல்லாஹு தஆலா நாம் இந்த பூமியை ஃபிராஷன் விரிப்பாக ஆக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறோம். மிஹாதன் வஜஅல்னல் அர்த மிஹாதா, விரிப்பாக தொட்டிலாக ஆக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். இதை வச்சுட்டு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க? பூமி தட்டைன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பிறை ஒரு இடத்துல பார்த்தா முழு உலகத்திலையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்தே எந்த கொள்கையின் அடிப்படையில் வந்துச்சுன்னா பூமி தட்டைங்கிற கொள்கையின் அடிப்படையில் தான். ஏன்னா இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னதாகவே சொல்லப்பட்டிருக்குது ஃபத்ஹுல் அசீஸில், லி அன்னல் அர்த முசத்தஹா, பூமி தட்டையானது, அதனால் ஒரு மூலையில் பார்த்தால் உலகத்தின் எல்லா பகுதியிலையும் அதை ஏற்று அமல் செய்ய வேண்டும். அதுக்கு காரணமாக அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலம் வரையிலும் பூமி தட்டைன்னா சொல்லி கொண்டிருந்தாங்க, பார்க்கறதுக்கும் அப்படித்தான் தெரியுது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா நம்ம பூமியை தட்டையாக படைச்சிருக்கிறோன்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. ஆனால் ஆக்கி கொடுத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறோம். பூமி உண்மையில் உருண்டை தான். ஆனால் அது அல்லாஹ் சொல்கிற இடம் எல்லாமே நியாமத்தை சொல்லக்கூடிய இடங்கள் தான். யா ஐயுஹன்னா ஸுஅபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த பூமியை தட்டையாக, அதாவது ஃபிராஷுக்கு தட்டைன்ற அர்த்தம் இல்லை, விரிப்பு. இன்றைக்கி பெட்டு பல வடிவத்தில் இருக்குது, அப்படியே வளைவாக கூட படுத்துக்கொள்ளலாம், அது மாதிரியான பெட்டெலாம் இருக்குது. ஃபிராஷுங்க பெட்டு விரிப்பு, அவ்வளோதான். தட்டைன்றும் அல்லாஹ் சொல்லலை, விரிப்பாக நாம் ஆக்கி கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு. அப்படியே படைக்கல, பூமியை தட்டையாக படைத்ததாக எங்கேயும் குர்ஆனில் சொல்லப்படலை. ஆனால் உங்களுக்கு உருண்டையாக இருந்தாலும் அதை தட்டையாக ஆக்கப்பட்டிருக்குதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய குதிரத்தும் நியாமத்தும். பாருங்கள், எங்கே நின்றாலும் இதில் ஒரு எறும்பை ஓட விட்டீங்கன்னா அது எப்படி நினைக்கும்னு சொன்னால் தட்டையான பகுதியில் ஓடிட்டுருக்க மாதிரி தான் நினைக்கும். நம்ம ஏறி நிற்க முடியாது, உடஞ்சி போயிடும். அது இவ்வளோ பெரிய பூமி உருண்டையில் நம்ம எங்கே நின்றாலும் தட்டையான பகுதியில் தான் நம்ம நிற்போம். பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தான் தெரியும், தட்டையாக பகுதி உருண்டை தான். ஆனால் அது நமக்கு தட்டையாக தெரிகிறது. அப்போ தான் மனுஷன் நின்று ஒழுங்காக அதில் வாழ முடியும், வேலை செய்ய முடியும். அவனுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான குளோப் நிற்கும் இடத்துல தட்டையாக தெரிகிறது. நீங்கள் ஜமெட்ரி விஷயத்தில் அஷ்காலுல் ஹந்தசியான்னு சொல்லுவாங்க, உக்லுதீஸில் பல வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். சதுரம், முக்கோணம், செவ்வகம், இது மாதிரி பல வடிவங்கள் அஷ்கால்கள் இருக்குது. ஆனால் அல் குரா உருண்டைங்கிற ஷக்கிலை தவிர எத்தனை ஷக்கில் இருக்குதோ அத்தனை ஷக்கிலுக்கும் ஒரு முடிவு இருக்கும். இப்போ இதுக்கு செவ்வகம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த செவ்வகத்துக்கு இங்கே ஒரு முடிவு இருக்குது, இங்கே வரைக்கும் வந்தால் விழுந்துருவார். அந்த பக்கம் போனால் சதுரத்துக்கும் அப்படித்தான் ஒரு முடிவு இருக்கும், செவ்வகத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும், முக்கோணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். அது முடிஞ்சிடுச்சு, அங்கே போய் விழுந்துருவார். ஆனால் உருண்டை மட்டும்தான் முடிவே இல்லாதது.
நீங்கள் இந்தியாவில் இருங்க, ஆசியாவில் இருங்க, ஐரோப்பாவில் இருங்க, அமெரிக்காவில் இருங்க, எங்கே போனாலும் மெகல்லன் சுற்றி சுற்றி தான் வந்தார், முடிவுக்கு வரலை. அப்போ முடிவுக்கு வராத ஒன்று உருண்டை, அல் குரா. அல்லாஹ் அதை உருண்டையாக ஆக்கி வைத்திருக்கிறான். பூமி உருண்டை அப்படிங்கும் பொழுது இந்த பூமியில் சில கோடுகளை போடப்பட்டிருக்கு. பூமி உருண்டையில் சில கோடுகள் இதில் இருக்குது. இதில் அர்துல் பலதுன்னு இதுதான் பூமி உருண்டை. இங்கே இருக்கிற குளோபை, அதாவது இது திருடியில் தான் போட முடியும். இது ஒரு தாயிராமாக தான் இருக்குது. இதை நம்ம ஒரு உருண்டையாக கற்பனை செய்கிறோம். இதில் மத்தியில் ஒரு கோடு இருக்குது பாருங்கள், பச்சை கலரில். இதுக்கு சொல்லுவாங்க ஹத்துல் இஸ்திவா, பூமத்திய ரேகை. தமிழில் அதுக்கு பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. ஹத்துல் இஸ்திவா, பூமத்திய ரேகை. இந்த குளோபில் பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தமாக போடப்பட்டிருக்கு பாருங்கள் ஒரு வட்டம், இதுதான் பூமத்திய ரேகை. இந்த பூமத்திய ரேகை பூமியை பொறுத்தவரையிலும் மேல் பகுதி வடக்கு இந்த குளோபில், கீழ்ப்பகுதி தெற்கு, மேலே நார்த்து, கீழே சவுத்து. அப்போ பூமியில் மேல் பகுதி வடக்கு, கீழே தெற்கு. இந்த குளோபுலையும் அப்படி தான், மேல் பகுதி வடக்கு திசை, கீழ்ப்பகுதி தெற்கு. அசலில் இந்த குளோபு எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும், வடக்கு தெற்காக. வடக்கு தெற்காகத்தான் இந்த பூமி என்ன செய்து நிற்கிது, துருவ நட்சத்திரத்தை நோக்கி அதனுடைய துருவம் நிற்கும். இப்போ இந்த பூமியினுடைய பூமத்திய ரேகை இருக்குது. பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கே மேலே எத்தனை டிகிரின்னு சொன்னால் 90 டிகிரி இருக்குது. மேலே போனால் 90 வட்டங்கள் போடப்பட்டிருக்கும். இங்கே போட்டிருக்குது பாருங்கள், பெரிய பெரிய வட்டங்கள் இதில் தெரியுது. இது மாதிரி 10 டிகிரிக்கு ஒரு வட்டம் இதில் போட்டிருக்கோம். டிகிரி தரஜான்னு சொல்லுவாங்க, பாகை. ஒரு தரஜா அப்படிங்கிறது 60 தகீகாக்களை கொண்டது ஒரு தரஜா. 60, எந்த சுருக்கமாக சொல்லண்டா எந்த வட்டமாக இருந்தாலும் அதை 360ஆக பிரிப்பாங்க. எந்த வட்டமாக இருந்தாலும் சரி, இது இவ்வளோ பெரிய வட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இவ்வளோ பெரிய வட்டமாக இருந்தாலும் சரி, இது ஆக பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் போடுற வட்டமாக இருந்தாலும் சரி, அதை எத்தனை தரஜாவாக டிகிரியாக பிரிப்பாங்க, 360ஆகத்தான் பிரிப்பாங்க. அதுதான் நடைமுறை. நம்ம காம்பஸ் வச்சுருக்கிறோமே கிபிலானுமா, அதில் 400ஆக பிரித்து 40ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் யதார்த்தமாக அத்துணை குளோபுமே 360ஆகத்தான் பிரிப்பாங்க. இப்போ இதில் மேலே 90 வட்டம் போட்டிருப்பாங்க, கீழே 90 வட்டம் போட்டிருப்பாங்க. 90ஆவது வட்டம் இருக்குது, ஒரு புள்ளி தான் இருக்கும், அதுதான் தென் துருவம். மேலே இருக்குது அது அந்த புள்ளிக்கு வட துருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், குத்துபு ஷிமாலி, குத்துபு ஜுனூபி. மேலே உள்ளது அல் குத்துபு ஷிமாலி, கீழே உள்ளது அல் குத்துபுல் ஜுனூபி. இப்போ குத்துபு ஷிமாலி, குத்துபு ஜுனூபியில் போடப்பட்ட நுக்தாவுக்கு தான் துருவம்னு சொல்லுவாங்க, வட துருவம், தென் துருவம். அதை ஒட்டி அங்கிருந்து பூமத்திய ரேகை வரையிலும் 90 வட்டம் போடப்பட்டிருக்கும். இதுக்கு பேர் தான் சொல்லுவோம் அர்துல் பலத், அட்சரேகை, லேட்டிடியூடு. தமிழில் அட்சரேகைன்னு சொல்லுவாங்க. மேலே 90 வட்டம், அதே மாதிரி கீழே 90 வட்டம். இதற்கு அட்சரேகைன்னு சொல்லுவாங்க, அர்துல் பலது. இந்த அர்துல் பலது, தூளுல் பலதுலாம் இருக்குது. தொழுகை நேரம் எடுப்பதற்கும், கிபிலாவை அறிவதற்கும், காபத்துல்லாவுடைய திசை அறிவதற்கும் கட்டாயம் தேவை. இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பூமியில் கோளு இயற்கையாகவே இல்லை, நம்ம கற்பனை செஞ்சுருக்கிறோம். கற்பனை கோளுகள், அவ்வளோதான். பூமியினுடைய இருப்பிடத்தை, ஒரு நாட்டினுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு கற்பனை கோடு. இதுக்கு பேர் அர்துல் பலது, அட்சரேகை. இப்போ அதே மாதிரி நெட்டுக்கு ஒரு வட்டம் போட்டிருக்குது பாருங்கள், மேலே இருந்து கீழே, மேலே இருந்து கீழே. இதுலையும் இருக்குது, இந்த குளோப்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலிருந்து கீழாக இங்கே இருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும், அதே மாதிரி இங்கே இருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். இப்படி ஒரு கோடு போடப்பட்டிருக்குது. 360 வட்டங்கள் அதில் இருக்கும், அரை வட்டங்கள். இது அட்சரேகைங்கிறது முழு வட்டம். முழு வட்டத்துக்கு அட்சரேகை அர்துல் பலது. இந்த தூளுல் பலது இருக்குது, தீர்க்க ரேகைன்னு சொல்லுவோம். தூளுல் பலது லாங்கிடியூட், தீர்க்க ரேகை. இது அரை வட்டம். இந்த குத்துபிலிருந்து இந்த குத்துபு வரைக்கும் ஒரு அரை வட்டம், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு அரை வட்டம். இப்படியே 360 அரை வட்டம் போடப்பட்டிருக்கும். 360 அரை வட்டங்கள். இதற்கு பேர் தான் தூளுல் பலது, தீர்க்க ரேகை, லாங்கிடியூடு. இப்போ இது 0 எங்கே ஆரம்பிக்குது? இந்த பூமத்திய ரேகையில் இருக்குது, அதுதான் 0. 0ல் இருந்து 90 வரைக்கும் போகும். வடக்கே 90, அதே மாதிரி தெற்கே 90. வடக்கினுடைய ஆரம்பம் 0 எது? இதை நம்மளாம் முடிவு பண்ணுறது தான். எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்த நம்ம மக்காவை முடிவு பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.
ஆனால் உலக அளவில் முடிவு பண்ணப்பட்ட இடம் கிரீன்விச். இது லண்டனில் இருக்கிற கிரீன்விச் என்கிற ஊரில் தான். அங்கே அந்த ஊரை கடந்து செல்லக்கூடிய அரைவட்டத்துக்கு தான் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லண்டனில் இருக்கிற அரைவட்டம் இங்கே இருக்குது 0. ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் இந்த இடத்துல தான் கிரீன்விச் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் கிரீன்விச், அங்கே தான் 0 இருக்குது. இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க கீழே 10, 20, 30, 180 போட்டிருப்பாங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய நமது சிறப்பு விருந்தினர் ரூல் ஹக் ஹசரத் அவர்களுக்கு நமது மஸ்ஜிதுர் ரஹ்மான் மஸ்ஜிதுர் ரஹீமினுடைய நிர்வாகத்தின் சார்பாக கௌரவிக்க அவர்கள் விரும்புவதால் அவர்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கான கௌரவிக்கக்கூடிய நேரம். நிர்வாக குழுவினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய KM நிஜாம் அண்ணன் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். இந்த பகுதிகளிலே நல்ல காரியங்களுக்கெல்லாம் மிக பொறுப்பாக நின்று தன் வீட்டு காரியத்தை போல செயல்படுத்தக்கூடிய தலைவர் அவர்களுக்காக துவா செய்யுமாறு ஹஜ்ரத் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்து அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார். கோலு தக்பீர், கோலு தக்பீர். ஹஜ்ரத் நிர்வாக குழுவினுடைய அடுத்து நிர்வாக குழுவினுடைய மஸ்ஜிதுர் ரஹ்மான் மஸ்ஜிதுர் ரஹீம் இதர பள்ளிகளினுடைய நிர்வாக குழு செயலாளர் கண்ணியத்திற்குரிய நமது கரீம் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். வானியல் அறிஞர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து நிர்வாக குழு சிக்கந்தரண்ண நவாஸ் அண்ணன் அவர்கள் இப்பொழுது நவாஸ் அண்ணன் அவர்கள் நமது முத்துசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நமது சிக்கந்தர் அண்ணன் அவர்கள் நிர்வாக குழுவினுடைய பொருளாளர் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு இஸ்லாமுத்தீன் யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்து நமது நிர்வாக இந்த பகுதியினுடைய உறுப்பினராக இருக்கிற கனரா வங்கியினுடைய மேனேஜர் இஸ்மாயில் சார் அவர்கள் நமது ரூல் ஹக் ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். குலு தக்பீர், குலு தக்பீர், அல்லாஹு அக்பர். ஜஸாக்கல்லாஹ். நேரம் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோதான் சொல்லுவோம். என்கிட்ட நான் நேரத்தில் எல்லா தலைப்பையும் நான் முடிக்கணும்னு சொன்னால் நான் வேகமாக சொல்லிடுவேன். ஆனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னே புரியாமல் இருக்கும். அதனால் நேரம் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லி விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு இது ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய ஒரு வகுப்பு. இப்போ நம்ம கிரீன்விச்சில் 0ன்னு சொன்னோம் இல்லையா? கிரீன்விச்சில் 0 போடுவாங்க. இப்போ கிரீன்விச்சில் 0 போட்டாங்கண்டா மொத்தம் தூளுல் அறுதல் பலது இருக்குது 1, 2, 3, 4, 90 வரைக்கும் வரும். ஆனால் தூளுல் பலது இருக்குது 180 வரும். இந்த அரை வட்டம் தான் போடுறோம், முழு வட்டம் போடலை. அரை வட்டம் போடுறதுனால கிரீன்விச்சில் 0 அப்படியே கிழக்காக போகணும். கிரீன்விச் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இப்படியே போனால் கிழக்கு. இதில் கிரீன்விச்சினுடைய கோடு இந்த கோடுண்டா இங்கே போனால் கிழக்கு, இப்படியே கிழக்கு. இந்த கோட்டிலேருந்து இந்த பக்கம் போனால் மேற்கு. திசைங்கிறது இது மேற்கு, இது கிழக்கு. எப்படி இது தெற்கு இது வடக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி இது கிழக்கு இது மேற்கு. கிழக்கு நோக்கி 1, 2, 3, 4, 5 நேராக அந்த பக்கம் போய் என்ன செய்யும் 180 முடியும். ஒரு வட்டம் 360ஆக பிரிக்கும் பொழுது அரை வட்டம் போடும் பொழுது 350 அரை வட்டங்கள் 180 அரை வட்டங்கள் முடியும். அதே மாதிரி இங்கே இருந்து கிரீன்விச்சிலிருந்து மேற்கேயும் 180 அரை வட்டங்கள் வரும். மொத்தம் எத்தனை ஆச்சு? 360 ஆச்சு. இந்த கிரீன்விச்சுக்கு 0ன்னு சொல்லுவோம். கிரீன்விச்சிலிருந்து கிழக்கே 180வது கோடு இருக்குதா இல்லையா? அதுதான் மேற்கே இருந்து வந்தாலும் அந்த கோடு தான் வரும். அப்படி தானே? ஒரே கோடு தான் 180. இங்கே இருந்து போகிறவங்களுக்கு கிழக்காக 180, தெற்கு அதாவது மேற்கே போகிறவங்களுக்கு மேற்கே 180. 180ங்கிறது ஒரு அரை வட்டம் தான். கிரீன்விச்சிலிருந்து மொத்தம் 180. இதுக்கு தூளுல் பலது அப்படின்னு சொல்லுவோம். தீர்க்க ரேகை. இந்த தூளுல் பலது அறுதுல் பலது அப்படிங்கும் பொழுது
சூரியனுடைய ஓட்டம் ஹஸரத் ஏற்கனவே சொன்னாங்க, அதாவது ஒரு தரஜாவுக்கு 4 நிமிஷம்னு சொன்னாங்க இல்லையா? ஒரு தரஜாவுக்கு 4 நிமிடங்கள்னு சொன்னாங்க. எப்படின்னு சொன்னால், சூரியன் கிழக்க உதயமாகுது, மேற்க மறையுது. இது நம்ம ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்க்கிறோம். கிழக்கு பகுதியில் இருந்து உதயமாகக்கூடிய சூரியன் மேற்கே மறைகிறது. அதே மாதிரி தான் சூரியன் இங்கே மட்டும்தான் உதயமாகிறது இல்லை. ஏன்டா பூமிங்கிறது உருண்டை. அந்த பூமிங்கிறது உருண்டையாக இருக்கிற பூமி இருக்குதே, தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருக்குது. இப்படியே தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது சூரியன் உதயமாகி மறைகிற மாதிரி தெரியுது. இப்போ சூரியன் இப்படி வருதுன்னு சொன்னால் அது என்ன செய்ய, எப்படி நமக்கு தெரிகிறது கிழக்க உதயமாகி மேற்க மறையுதுண்டு. ஆனால் உண்மையில் பூமி இருக்குதே, மேற்கிலிருந்து கிழக்காக என்ன செய்யுது, தன்னைத்தானே சுற்றுது. பூமி இப்படியே சுற்றும் பொழுது சூரியன் அங்கிருந்து இப்படியே போகிற மாதிரி தெரியுது. அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. அந்த சமயத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் சூரியன் உதயமாகி கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் சூரியன் ஒரு இடத்துல சூரியன் உதயமாச்சுண்டா இன்னொரு இடத்துல மறையும். ஒரு இடத்துல உதயமாகும், ஒரு இடத்துல மறையும். சூரியன் உதயமாகிறதும் இல்லை, மறைகிறதும் இல்லை. பூமியில் இருக்கிறவங்களுக்கு உதயமாகிறதா தெரியும், மறைகிறதாக தெரியும். இப்போ 180 தரஜா போட்டிருக்கிறோம். சூரியன் தன்னைத்தானே சுற்றி முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி முடிப்பதற்கு எவ்வளோ நேரம்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? 24 ஹவர்ஸ், 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி விடுகிறது என்றால் என்ன அர்த்தம்? 24 மணி நேரத்தில் சூரியன் எல்லா இடத்திலும் உதயமாகி விடுகிறதுன்ற அர்த்தம். அதன் அர்த்தம் 24 மணி நேரத்தில் சூரியன் பூமியினுடைய எல்லா இடத்திலும் உதயமாகி விடுகிறது. அப்படியானால் 24 மணி நேரத்திற்கு ஒரு தடவை இந்த பூமியை வலம் வருகிறது என்று சொன்னால் ஒரு தரஜா 360 தரஜா தான் இந்த பூமி இல்லையா? தூளுல் பலது கிழக்காக 180, மேற்காக 180, 360 தரஜாவை கடப்பதற்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரங்கிறது எத்தனை நிமிஷம்? டிவைட் பண்ணிடுங்க, பெருக்கி. அதாவது 24 மணி நேரத்தை 60 நிமிடம் கொண்டது 1 மணி நேரம். 1440 நிமிடங்கள். 24 மணி நேரங்கிறது 1440 நிமிடங்கள். 1440 நிமிடங்கள் ஆகிறது 360 தரஜாவை கடப்பதற்கு. அப்போ ஒரு தரஜாவை கடக்கிறதுக்கு, ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? யாராவது ஒரு ஆள் டிகிரி டிவைட் பண்ணி 4 நிமிஷம் இல்லையா? 4 நிமிஷம். அப்போது 4 நிமிடம் ஆகுது ஒரு டிகிரியை கடப்பதற்கு. அப்போ ஒரு டிகிரியை சூரியன் கடக்க வேண்டும் என்று சொன்னால் 4 நிமிடங்கள் தேவைப்படும். இப்போ கிரீன்விச்சில் சூரியன் உதயமாகுதுன்னு வைங்க, அடுத்த கோட்டுக்கு வர்றதுக்கு 4 நிமிஷம் ஆகும். சூரியன் வர்றதுக்கு முதலாவது கோட்டுக்கு வர்றதுக்கு 4 நிமிஷம். கிழக்கே, அதற்கடுத்த கோட்டுக்கு, அதற்கடுத்த கோடு, அதற்கடுத்த கோடு. அதாவது உதாரணமாக சவுதி நமக்கு மேற்கே இருக்குது. நமக்கு சூரியன் உதயமான பிறகு தான் சவுதியில் உதயமாகும். கிழக்கே இருக்கக்கூடிய நாடுகளில் முந்திய உதயமாகிரும். கிழக்கே இருக்கக்கூடிய நாடுகளில் முந்திய உதயமாகிரும். மேற்கே இருக்கக்கூடிய நாடுகள் தாமதமாகிட்டே போகும். நமக்கும் சவுதிக்கு மத்தியில் 2.5 மணி நேரம் வித்தியாசம். அதே சமயத்தில் நமக்கும் சிங்கப்பூருக்கு மத்தியில் 2.5 மணி நேரம் முன்னாடி. இப்போ 1 மணி ஆச்சுன்னு சொன்னால் அங்கே மணி 3:30. அதே சமயத்தில் சவுதிக்கு போனீங்கன்னா 10:30, 2.5 மணி நேரம் பின்னாடி போயிடும். இப்போ இது காரணம் என்ன? சூரியனுடைய அந்த ஓட்டம் தான் காரணம். அப்போ ஒரு டிகிரிக்கு 4 நிமிடங்கள் ஆகிறது. இப்போ நம்ம மணியை எடுத்துக்கொள்வோம். இப்போ நமக்கு மணி 1:20. இந்த 1:20ங்கிறத எப்படி முடிவு செய்கிறோம்? நமக்கு மணி 1:20 தான் இப்போ, அப்படிங்கிறத எப்படி முடிவு செய்கிறது? என்ன செய்கிறாங்க? கிரீன்விச்சை தான் அதுக்கு அடிப்படையாக வைக்கிறாங்க. கிரீன்விச்சை அடிப்படையாக வச்சு, உதாரணமாக கிரீன்விச்சில் மதியானம் 12 மணியாக இருந்தால் அதுக்கு நேர் எதிர இருக்குதா இல்லையா 180வது கோடு, இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்லுவாங்க, சர்வதேச தேதி கோடுண்டு. அந்த டேட் லைனில் இரவு 12 மணியாக இருக்கும் இல்லையா? அதாவது இங்கே கிரீன்விச்சில் பகல் 12 மணியாக இருந்தால் அங்கே இரவு 12 மணியாக இருக்கும். இப்போ இந்த நேர வேறுபாட்டை எப்படி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிரீன்விச்சை மையமாக வைக்கிறாங்க, அடிப்படையாக வைக்கிறாங்க. கிரீன்விச்சில் பகல் 12ன்னு சொன்னால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய தரஜாவில் 12:04, அதற்கு அடுத்த தரஜாவில் 12:08, அதற்கு அடுத்து 12:12, இப்படி 4 நிமிஷமாக கூடிக்கிட்டே போகும். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம்.
இந்தியாவுடைய டைமை எப்படி முடிவு பண்ணுறது? நமக்கும் கிரீன்விச்சுக்கும் மத்தியில் எவ்வளோ நேரம் வித்தியாசம், ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரீன்விச் மீன் டைம். அதை கவனித்து ஐஎஸ்டி, அதாவது இந்திய ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவினுடைய திட்ட நேரம் என்ன? நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கிறோம்? 5.5 மணி நேரம் வித்தியாசப்படும் இந்தியாவுக்கு. நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது தெரியும், அதில் 5.5 மணி நேரம், 5.5 5.5 மணி நேரம் செட் பண்ணணும். கிரீன்விச்சிலிருந்து 5.5 மணி நேரம் கூடுதலாக நம்முடைய இந்தியாவுடைய நேரம் வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்தியா என்பது ஒரு தரஜாவில் இருக்குதா? ஒரு கோடு, அதாவது இங்கே இருந்து இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் 10 கோடு இருக்குது, அதுக்கடையில் 10 கோடு இருக்குது. ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டால் சுமார் 110 கிலோமீட்டர், சுமார் 110 கிலோமீட்டர். அப்போ 110 கிலோமீட்டர் தான் ஒரு தரஜா. அப்போ இந்தியா ஒரு தரஜாவிலையா இருக்குது? இந்தியா அகண்ட ஒரு தேசம், அது குஜராத்தில் ஆரம்பித்து கல்கத்தாவை தாண்டி போகுது. அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ 25 தரஜா 30 டிகிரியில் இருக்குது, சுமார் 30 டிகிரின்னு சொல்லலாம். குஜராத்திலிருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது அநேகமாக 65-66 ஆரம்பிக்கும். அதனுடைய தூழல் பலது தீர்க்க ரேகை இப்படியே போக ஒட்டுமொத்த இந்தியாவும் சுமார் 30 டிகிரி 26-27 கிட்ட வரும். அப்படின்னு சொன்னால் மொத்த நிமிஷத்தை 30 டிகிரிக்கு எத்தனை நிமிஷங்க வரும்? ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம்னு வச்சா 120 நிமிஷம், 2 மணி நேரம் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் கடிகாரத்தில் இந்தியாவுடைய ஒவ்வொரு தரஜாவுக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு டைம் வச்சிங்கன்னு வைங்க, சாத்தியப்படுமா? அது இந்தியா திருநெல்வேலியில் ஒரு டைம் இருக்கும், மதுரையில் ஒரு டைம் இருக்கும், சென்னையில் ஒரு டைம் இருக்கும், திண்டுக்கல்லில் ஒரு டைம் இருக்கும். திண்டுக்கல்லில் போனவொன்னே கடிகாரத்தை மாற்றணும். ஏண்டா திண்டுக்கல்லுடைய தூழல் பலது 78, திருநெல்வேலியுடைய தூழல் பலது தீர்க்க ரேகை 77.44, கொஞ்சம் குறையும். ஒரு 44ங்கிறதுல எப்படி 1 நிமிஷம் குறையும். ஏண்டா ஒரு தரஜாவுக்கு 4 நிமிஷம் சொன்னால் ஒரு தரஜா என்பது 60 தக்கீகா, 60 தக்கீக்காக்க கொண்டது ஒரு தரஜா. 60 தக்கீக்கா 44ங்கிறது 15 பிரிக்கலாம், 15 தக்கீக்காவுக்கு 1 நிமிஷம். அப்போ திண்டுக்கலுக்கும் திருநெல்வேலிக்கு மத்தியில் 1 நிமிஷம் வித்தியாசப்படும். நம்ம கடிகாரத்தில் அப்படி வைக்க முடியுமா? ஒவ்வொரு ஊருக்கு ஊர் என்ன செய்ய முடியாது, கடிகாரத்தை வைக்க முடியாது. அதனால தான் இந்தியாவில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துடைய டயத்தை தான் பூரா இந்தியாவுக்கு வைப்பாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் அந்த செய்தியை அல்லாம கீரூன் ரஹ்மத்துல்லாஹி அல் அஃப்லாக்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் முடிவு பண்ணப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டால், ஊபியில் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஊபியில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருடைய டயத்தை தான் முழு இந்தியாவுக்கும் வச்சுருக்கிறாங்க. டைம் முடியுது, நம்ம அதை பிறகு பார்ப்போம். அடுத்து ஒரு நேரம், அதாவது அலகாபாத் அப்படிங்கிற ஊர். ஆமாம், அது ஒரு சில நாடுகளில் 4 டைம் இருக்குது, சில நாடுகளில் 2 டைம் இருக்குது. ஏன்னா ஒரே நாட்டில் 2 டைம் வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே 2 டைம் வைக்கலாமான்னு யோசித்தாங்க இடையில. இந்தியாவுடைய நீண்ட அகண்ட பகுதிங்கிற பொழுது ஒரே டைம் செட் ஆகாது. நீங்கள் குஜராத்துக்கும் கல்கத்தாவுக்கும் ஒரே டைம் வச்சிங்கன்னா 4 மணிக்கே சூரிய உதயம் ஆயிரும். 4 மணின்னு வச்சுருப்போம், அங்கே அசலில் 6 மணின்னு தான் இருக்கணும். நம்ம தேவைக்காக வேண்டி இப்படி வச்சுக்கிட்டோம். நீங்கள் பயணம் போகிறீங்க, மணி எத்தனைங்க, இப்போ 4:30 ஆகுதுங்க, இல்லைங்க 4:30 இல்லைங்க 4:50 ஆகுதுங்க அவர் டைம் அது. அதனால் நம்ம ஆஃபீஸ் டைம் பிரச்சனை ஏற்படுங்கிறதால தான் ஒரே டைம். அமெரிக்காவில் 4 டைம் இருக்குது. இது மாதிரி பல நாடுகளில், நம்ம மாஸ்கோ ரஷ்யாவில் இருக்குது, பல டைம் இருக்குது, 2-3 டைம் வச்சுருக்க. பெரிய அகண்ட நாடுகளில் அப்படி தான் வைப்பாங்க. இந்தியாவில் கூட இடையில யோசிச்சாங்க 2 டைமாக ஆக்கலாமாண்டு, அதை கைவிட்டுட்டாங்க, அப்படி வைக்கல. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு டைம் மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள நேரம் தான். அதனுடைய தூழல் பலது இருக்குது தீர்க்க ரேகை 82.30. இந்தியாவினுடைய தூளுல் மௌஇத் அப்படின்னு சொல்லுவாங்க, தூளுல் மௌஇத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய தூளுல் மௌஇத் அப்படின்னு சொல்கிறது 82.30. இந்த 82.30 இருக்குது தொழுகை நேரத்துக்கு கட்டாயம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இது தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த தூளுல் பலதை வச்சு தொழுகை நேரத்தை முடிவு பண்ணுறாங்க, கடிகாரத்தை வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த நாட்டினுடைய கணக்கை நம்ம போட முடியும். சவுதிக்கு ஒரு நேரம் இருக்கும், கராச்சியில் பாகிஸ்தானில் 5 மணி நேரம் இருக்கும். நமக்கு 5.5 மணி நேரம், அவங்களுக்கு 5 மணி நேரம். சவுதிக்கு 3 மணி நேரம், கிரீன்விச்சுக்கும் சவுதிக்கு மத்தியில் 3 மணி நேரம் வித்தியாசப்படும். அதனுடைய தூழல் பலதை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதனால் முதல்ல தூளுல் மௌஇத் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இந்தியாவுடைய தூளுல் மௌஇத்
அந்த ஐஎஸ்டிக்கான அடிப்படை 82.30 82.5 தரஜா. அதை அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்கிறாங்க, 5.5 மணி நேரம் வைக்கிறாங்க. இப்போ நம்ம 82.5 தரஜான்னு சொல்கிறவன் அதை நீங்கள் நிமிஷத்தில் கொஞ்சம் பெருக்கி பாருங்கள் சிரமப்படாமல். 82 தரஜா, ஒரு தரஜாவுக்கு எத்தனை சொன்னோம், 4 நிமிஷம் சொன்னோம். அப்போ 10 தரஜாவுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. அப்போ 80 தரஜாவுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு, என்னாங்கு 32, 320 நிமிஷம் ஆச்சு. அப்போ 2 தரஜாவுக்கு 8 நிமிஷம் இருக்குதா, 320 + 8 328, 82 அரை, அரைக்கு ஒரு 2 நிமிஷம், 330 நிமிஷம். 330 நிமிஷங்கிறது எத்தனை மணி நேரம், 5.5 மணி நேரம். 5 30, 3 மணி நேரம், எக்ஸ்ட்ரா ஒரு 30 நிமிஷம், 5.5 நிமிஷம், 5.5 மணி நேரம். அதை வச்சு தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, டைம் வச்சிருக்கிறாங்க. 5.5 மணி நேரத்தை ஜிஎம்டி சொல்லி போடுறாங்க. ஆமாம், அதுதான் ஜிஎம்டி. யூடிசி ஒன்று இருக்கும், இங்கே ஜிஎம்டிங்கிறது ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட். அது ப்ளஸ் ஆகும் மைனஸாகவும் மாறும். இப்போ சிங்கப்பூருக்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து உதாரணமாக வந்து மேற்கே இருக்கக்கூடிய நாடுக்கு அது மைனஸில் போகும், கிழக்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ப்ளஸில் போகும். நாம் இந்தியா வந்து கிழக்கு இருக்கிறோம். இந்தியா கிழக்கு இருக்குது. இந்தியா வந்து கிழக்கே 66 இருந்து 90 வரைக்கும் இருக்கிறோம். தூளுல் பலது கூட கூட அது கிழக்கு போய்கொண்டே இருக்கும். அல்-அஃப்லாக்குல் அவ்காத்தில் கடைசியில் அதையும் சொல்லி இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டுக்குமான நேர வித்தியாசம் எவ்வளவு, எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறாங்க. அந்த இமேஜை கொஞ்சம் போடுங்க. இந்தியாவுக்கு 2 நிமிஷத்தில் நம்ம முடிக்க வேண்டியிருக்குது. இந்தியாவுக்கு ஒரே டைமுன்னு சொன்னால் ஏன் சஹரு இஃப்தாரு தொழுகை நேரத்தில் ஏன் வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வித்தியாசப்படுதுன்னு, நம்ம இந்தியாவுக்கு ஒரே டைம் கிடையாதுன்னு நம்ம முதவே சொல்லிட்டோம். அதிகாரத்துக்கு தான் ஒரு டைம். இந்தியாவுடைய இயல்பான தலை நேரம்னு சொல்லுவாங்க, லோக்கல் டைம். லோக்கல் டைம் சொன்னீங்கன்னா நமக்கு வந்து திருநெல்வேலியை பொறுத்தவரையிலும் இப்போ 1:30 ஆகுதுன்னு சொன்னால் அதில் இருந்து 19 நிமிஷத்தை கூட்டிக்கணும். அதுதான் இந்தியாவினுடைய அசலான சரியான டைம். டைம் ஒவ்வொரு ஊருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும்ல சொல்கிறோம். நம்ம ஒரு தரஜாவுக்கு 4 நிமிஷம் கூட்டிகிட்டே இருக்கும், கிழக்க போனீங்கன்னா. மேற்க போனீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்தியாவுக்கு ஒரே டைம் கிடையாது, நம்ம ஒரே டைமாக வச்சுருக்கிறோம். அதனால தான் தொழுகை நேரத்துக்கு தூருல் மௌஇது தேவைப்படுது. 82.5 வச்சு திண்டுக்கலுக்கு 18 நிமிஷத்தை கூட்டுவோம், திருநெல்வேலிக்கு 19 நிமிஷத்தை கூட்டுவோம். ஏன் கேட்டால் 77.75 தான் திருநெல்வேலியுடைய தூளுல் பலது. அப்போ 2க்கும் வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். 2க்கும் வித்தியாசம் பார்த்து அதை 4ஆல் பெருக்கி கொண்டு வருவோம். அது ஒரு கணக்கு, அதுக்கு இங்கே அதற்கான நேரம் கம்மி. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோண்டா, அல்-அஃப்லாக்குல் அவ்காத்தில் வந்து கொஞ்சம் இமேஜ் இதாக இருக்குது. எந்த நாட்டுக்கு கூட்டணும், எந்த நாட்டுக்கு குறைக்கணும். ஜப்பானுக்கு எடுத்துட்டிங்கன்னா 5 மணி நேரம், நம்மளை விட ஜப்பான் 4 மணி நேரம் முன்னாடி இருக்கும். இப்போ 1 மணின்னா ஜப்பானில் 5 மணி, சாயங்காலம் 5 மணி ஆயிரும். ஏன் மேற்கு இருக்குது, அவங்க கிழக்கு இருக்கிறாங்க. கிழக்கு இருக்கிறதுனால என்ன செய்வாங்க, ஃபார்வர்டு முன்னாடிக்கிட்டே இருப்பாங்க. மேற்க போக போக டைம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் வந்து நேர வளையம்னு சொல்கிறது. நேர வளையம் ஒன்று தலை நேரம் லோக்கல் டைம், இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டைம். லோக்கல் டைம் திருநெல்வேலிக்கு ஒரு டைம் இருக்கும். திருநெல்வேலிக்கு ஒரு தரஜாவில் 60 தகீகா இருக்கும், அதுக்கே 4 நிமிஷம் வரும். ஒரு தரஜாவுக்குள்ளே 4 நிமிஷம் வந்துடும். இரண்டாவது ஸ்டாண்டர்ட் டைம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு டைம். இதுக்கு தான் சொல்லுவோம் நேர வளையம். இந்தியாவில் வந்து இந்த மிர்சாப்பூருங்கிற ஊரை அடிப்படையாக வச்சு நேரம் வச்சுருக்கிறாங்க பூமி உருண்டையில். இன்னொன்று மிர்சாப்பூர், ஊபியில் உள்ள மிர்சாப்பூர். இப்போ ஒரு டாபிக் இருக்குது, இதில் சர்வதேச இன்டர்நேஷனல் டேட் லைன் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்குறோம். லோஹருடைய நேரம் வந்து விட்டதுனால ஹஸ்ரத்தினுடைய உரை இதோடு நிறுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ் முடியலை, சப்ஜெக்ட் முடிஞ்சதாக நினச்சிட வேண்டாம். இதுதான் நல்ல கட்டத்தில் போயிட்டு இருக்குது. அடுத்து மிக முக்கியமான நமக்கெல்லாம் பெரிய தலைவலியான பிரச்சனையாக இருக்கிற இந்த பிறை குழப்பம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஹஸ்ரத்தினுடைய மதிய செஷனில் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சரியான விளக்கங்கள் ஹஸ்ரத் சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப பிரயோஜனமான விஷயம்.